தமிழகத்தின் பல்வேறு பகுதிகளில் நடைபெறும் சிறப்பு திருப்பலிகளை பார்க்கலாம். மேலும் அந்த ஞானிகள் என்று சொல்லி பல நபர்கள் அன்னை மரியா, யோசேப்பு, ஆண்டவர் இயேசு, இயேசு பாவிகளோடு இணைந்து ஒரே குடும்பமாக நெருக்கமான ஒரு உறவோடு இணைந்து செயல்படுகிற நிலைகளை சித்தரித்து காட்டுகின்ற நிலைதான் இந்த குடில். இந்த குடில் நமக்கு விடுக்கக்கூடிய இரண்டாவது அழைப்பும் சவாலும் என்ன என்றால், நமது குடும்ப வாழ்விலே, கிறிஸ்தவ வாழ்விலே, அன்பிலே, பங்கு வாழ்விலே உறவின் சாட்சிகளாக. இது பற்றிய கூடுதல் விவரங்களை கோவை செய்தியாளர் பிரசாந்திடம் கேட்கலாம். பிரசாந்த், கிறிஸ்துமஸ் பண்டிகையை மக்கள் எப்படியெல்லாம் கொண்டாடிட்டு இருக்காங்க, தேவாலயங்கள்ல என்னென்ன பண்ணிட்டு இருக்காங்க, விவரங்களை சொல்லுங்க. யுவராணி, தற்போது நீங்க பார்க்கக்கூடிய காட்சி என்பது அந்த இயேசு பிறப்பதற்கான அந்த பிறந்து விட்டார் என்பதை அறிவுறுத்துவதமாக அந்த இயேசு அவருடைய உருவம் பொறித்த அந்த குழந்தை இயேசுவை தற்போது எடுத்து அந்த உருவம் எடுத்து தற்போது அந்த தேவாலயத்தை வலம் வந்து இங்கு சிறப்பாக அலங்கரிக்கப்பட்டிருக்கக்கூடிய அந்த குடிலில் வைக்கக்கூடிய காட்சிகள் தான் நேரடியாக பார்த்துட்டு இருக்கோம். மிக அற்புதமான காட்சி நம்ம இந்த இருக்கக்கூடிய இந்த ஆயர் நம்ம காட்டிக் கொண்டிருக்கிறார். தற்போது இந்த பொதுமக்கள் அனைவரும் இந்த தேவாலயத்தில் இருக்கக்கூடிய வாசலில் நின்று ஒரு கிட்டத்தட்ட ஒரு 2 மணி நேரமாக பிரார்த்தனை பண்ணியும் அதே போல பாடல்கள் பாடியும் இந்த இயேசு பிரானையுடைய வருகை பிறப்பை கொண்டாடும் விதமாக, அவர் பிறப்பை வரவேற்கும் விதமாக மிக அற்புதமான அந்த பாடல்களை பாடி அந்த சிறப்பான ஏற்பாடுகளோடு இந்த இயேசு பிரானை வரவேற்றுக்கிறாங்க. தற்போது அந்த குழந்தை இயேசு பிறக்கும் விதத்தில் அந்த குடியில் அந்த இது தேவாலயத்தினுடைய மூத்த ஆயர் வந்து நேரடியாக இந்த குடியில் வைக்கக்கூடிய காட்சிகள் நம்மால் நேரடியாக பார்த்துட்ருக்கோம். அங்கே அழகான ஒரு அமைப்பு ஏற்படுத்தி இந்த குடில் போன்ற ஒரு உருவத்தை அமைத்து இந்த ஒரு ஆட்டு கொட்டகையில் இருக்கக்கூடிய ஒரு வடிவமெல்லாம் செய்யப்பட்டு தற்போது இயேசு பிரானை வரவேற்று தற்போது அந்த குழந்தை இயேசுவை அந்த இடத்துல வச்சிருக்கிறாங்க. அதுக்கு தேவையான சில விஷயங்கள் இங்கே பாரம்பரியமாக அந்த இருக்கக்கூடிய அந்த விஷயங்களை அங்கே இருக்கக்கூடிய மூத்த பேராயர் தற்போது இந்த இடத்துல அவளுக்கு அந்த குழந்தை இயேசுவை பிறக்குவதமாக அந்த விஷயங்கள்லாம் செஞ்சுட்டு இருக்கக்கூடிய காட்சிகள் நம்மால் பார்க்க முடிகிறது. மிக அற்புதமான காட்சி. இதற்கு தான் இந்த கிறிஸ்துமஸ் பண்டிகை கொண்டாடுவதற்காக கிறிஸ்தவர்கள் பெரும்பாலானோர் இந்த தருணத்தை பார்ப்பதற்காக இந்த நடுவில் ஒவ்வொரு தேவாலயத்திலும் கூடக்கூடிய காட்சிகள் தான். அந்த வகையில் தற்போது நாம் இருக்கக்கூடிய இந்த கோவை ரத்தினபுரி தேவாலயத்தில் மிக சிறப்பாக அந்த இயேசுபிரானை அவருடைய வரவேற்கும் விதமாக சிறப்பான விஷயத்தை செஞ்சுட்டு இருக்கக்கூடிய காட்சிகள் நம்மால் பார்த்துட்ருக்கோம். ஒவ்வொரு இருக்கக்கூடிய இந்த தேவாலயத்தில் இருக்கக்கூடிய கோவிலுக்கு மட்டும் இல்லாமல் உலகம் முழுவதும் இருக்கக்கூடிய ஒவ்வொரு பேராலயத்திலும் மிக இந்த இயேசுபிரானை வரவேற்கும் விதமாக தற்போது அந்த காட்சிகள் வரவேற்கும் விதமாக இந்த குடிலில் அந்த இயேசுவை கொண்டு வந்து அமர்த்திருக்கிறார்கள். தற்போது ஒரு அமைதியான ஒரு நிகழ்வாக இங்கே ப்ரேயர் பண்ணப்பட்டு வரக்கூடிய காட்சிகள் நம்மால் பார்க்க முடிகிறது. தற்போது இந்த தேவாலயத்தினுடைய மூத்த பேராயர் தற்போது வருகிறார். தற்போது அவர்கிட்ட கேட்கலாம். சார் வணக்கம். உங்கள் அனைவருக்கும் இந்த நியூஸ் 7 சார்பாக கிறிஸ்துமஸ் நல்வாழ்த்துக்கள் தெரிவிச்சுக்கிறோம். இப்போ இந்த நிகழ்வு என்பது எதை குறிக்கிறது? உலகத்தை மீட்க வந்த இயேசுபாலன் நம்மை தேடி வந்திருக்கின்றார், நம்மை நாடி வந்திருக்கின்றார். மனிதனில் ஒருவராக குழந்தையாக பிறந்திருக்கின்றார். மரியாளின் வழியாக அவரை வரவேற்கும் வகையிலே இந்த பவனியானது அமைந்திருக்கின்றது. குடிலிலே பிறந்த அந்த இயேசுபாலன் நம்முடைய உள்ளத்தில் பிறக்க வேண்டும், நம்முடைய இல்லத்திலே பிறக்க வேண்டும், உலகெங்கு பிறக்க வேண்டும். அவர் அளித்த அமைதி, மகிழ்ச்சி, சமாதானத்தை அனைவரும் பெற்று மகிழ வேண்டும் என்ற கருத்திலே இந்த பவனியோடு நாம் அனைவரும் கலந்து கொண்டோம். தற்போது மிக ஒரு அமைதியும் ஒரு அனைவர் உள்ளங்களிலும் ஒரு அன்பும் ஒரு அமைதியும் தொடர்ந்து இருக்க வேண்டும் என்ற அடிப்படையில் இந்த தேவாலயத்தினுடைய மூத்த பேராயர் தற்போது இந்த கிறிஸ்துமஸ் பண்டிகையை கொண்டாட வாழ்த்துக்களை தெரிவித்திருக்கிற நியூஸ் 7 சார்பு வாயிலாக தற்போது மிகமான ஒரு அற்புதமான நிகழ்வு என்பது அரங்கேறிருக்கிறது. உலகம் முழுவதும் இந்த கிறிஸ்துமஸ் பண்டிகையை கொண்டாடுவதற்காக ஒவ்வொரு தேவாலயங்களும் கொண்டு இருக்கக்கூடிய இந்த கிறிஸ்துமர்கள் அனைவருக்கும் இந்த நிகழ்வு என்பது மிக ஒரு அற்புதமான நிகழ்வாக, அது குறிப்பாக நியூஸ் 7 தமிழ் வாயிலாக இந்த அற்புதமான காட்சியை நேரடியாக நம்ம அந்த இயேசு
பிரானுடைய அந்த வரவேற்பை நாம் அனைவருக்கும் எடுத்துரைத்திருக்கிறோம். மிக அற்புதமான காட்சி. அனைவருக்கும் நியூஸ் 7 தமிழ் வாயிலாக வாழ்த்துக்களையும் நம்முடைய நேயர்களுக்காக வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கிறோம். குறிப்பாக மிக ஒரு அற்புதமான நிகழ்வை நேரடியாக உலகம் முழுவதும் இருக்கக்கூடிய முக்கிய தேவாலயங்களில் இருக்கக்கூடிய இந்த கிறிஸ்துமஸ் பிறப்பு கொண்டாடும் விதமாக காட்சிகள் நேரடியாக வழங்கியிருக்கிறோம். தற்போது அதே போல கோவையிலுடைய ரத்னபுரி தேவாலயத்திலும் ஒரு சிறப்பான நிகழ்வு என்பதை நாம் நியூஸ் 7 வழங்கியிருக்கிறோம். யுவராணி, விவரங்களுக்கு நன்றி பிரசாந்த்.